இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்து 22ன்னு இருக்குது. இது வந்து என்னோடய பொண்ணுக்கு தான் நான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ வேஸ்ட் ரவுண்ட் வந்து 22. அப்போது ஃபேப்ரிக் லென்த் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ், நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். எவ்வளோ ப்ளீட்ஸ் வைக்கீங்க இன்ட்டு நீங்கள் ப்ளீட்ஸோட அந்த இன்டேக். இப்போ நம்ம 1 இன்ச்சில் ப்ளீட் வைக்கோம் அப்படின்னா 1 இன்ச்சில் நீங்கள் ப்ளீட் வச்சிங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ 1 இன்ச்சில் வந்து நான் ப்ளீட் வந்து 1 இன்ச் தான் வைக்கிறேன். அப்போ என்னோடய வேஸ்ட்டு சைஸ் வந்து 22 இன்ச்சஸ். ஸோ 1 இன்ச்சில் நான் ப்ளீட் வைக்கும்போது எனக்கு 22 ப்ளீட்ஸ் கிடைக்கும். அதுதான் நம்பர்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து 1.5 இன்ச் அப்படி வைக்கிங்கன்னா அதில் ஆஃப் தான் நம்மளுக்கு 11 ப்ளீட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் 1 இன்ச்சில் வந்து ப்ளீட் வந்து வைக்கிறேன். அப்போ எனக்கு 22 ப்ளீட்ஸ் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா 22 ப்ளீட்ஸு. அப்புறம் ப்ளீட்ஸோட இன்டேக் நம்ம 1 இன்ச் வந்து ப்ளீட் எடுக்கும் அப்படின்னா அந்த ப்ளீட்டுக்கு உள் பக்கம் கிளாத் வந்து இருக்கும். அந்த கிளாத் நம்ம எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 2 இன்ச்சு. பாருங்கள், ப்ளீட்டோட இன்டேக் வந்து 2 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நம்பர்ஸ் ஆஃப் ப்ளீட். நம்பர்ஸ் ஆஃப் ப்ளீட் தான் 22 நம்பர். ஏன்னா 22 வேஸ்ட்டுக்கு 1 இன்ச்சில் நம்ம வந்து ப்ளீட் வச்சோன்னா 22 ப்ளீட்ஸ் வந்து வரும். அந்த 22 ப்ளீட்ஸில் நம்ம 1 இன்ச்சுக்கு ப்ளீட் வைக்கும்போது அந்த 1 இன்ச்சுக்கு உள்பக்கமாக இருக்கிற கிளாத் வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வைக்க போகிறோம். அதையும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறம் ப்ளஸ்ஸு வேஸ்ட்டு, நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட், அதையும் நீங்கள் இதில் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கிளியர் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ட் பண்ணணுன்னா 22 × 2 44 + 22. அதை நம்ம ப்ளஸ் பண்ணால் 68/40 டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம 4 கிளாத்து. ஸோ 40 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த 68ங்கிறது இன்ச்சஸ். ஸோ அந்த இன்ச்சஸை வந்து நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் 40 நம்ம டிவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து 40 டிவைட் பண்ணும்போது 1.7 மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து தேவைப்படும். இப்போ நம்மளுக்கு இந்த சாரியில் வந்து